சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. ஏதோ ஒரு இடத்தில் ஆங்கிலேயர்கள் தாக்குதல் நடத்தினார்கள், சரி. ஆனால் அது எப்படி தாயே தென்னிந்திய கூட்டமைப்பின் கிளர்ச்சி திட்டத்தையே தகர்ந்து போகச் செய்தது? அணை பெரிதாக கட்டி வைத்திருந்தாலும், தண்ணீர் எவ்வளவுதான் தேக்கி வைத்திருந்தாலும், ஏதோ ஒரு இடத்தில் ஏற்படும் விரிசல் அந்த அணையையே தகர்த்து விடுகிறதே. என் மைந்தனே சிவா, இந்த கிளர்ச்சியும் கூட அப்படித்தான். பிரிட்டிஷாருக்கு எதிராக எல்லா தரப்பிலும் ஏற்பட்டிருந்த அதிருப்தியும் கோபமும் ஒரு பெரிய போராட்டமாகவே தோன்றியிருந்தது. ஆனால் எங்கோ ஏற்பட்ட ஒரு விரிசல் சரியான திட்டமிடலுடன் நகர்ந்த அந்த போராட்டத்தை நசித்து போகச் செய்தது என்று அந்த கிளர்ச்சியின் தளர்ச்சியை அந்த சிறுவனுக்கு புரிய வைத்தேன். வரலாறு நமக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுத்தருகிறது. அதை புரிந்து கொள்ளாமல் புறக்கணிப்பவன் மீண்டும் மீண்டும் தோல்வியையே பெறுகிறான். கோபால நாயக்கனின் அறிவுறுத்தலால் பாஞ்சாலங்குறிச்சி சிறையிலிருந்து தப்பித்த கட்டபொம்மனின் சகோதரர்கள் சிவகங்கை ஆட்சியாளர்களான மருது பாண்டியரிடம் தஞ்சமடைந்தார்கள். இதனால் வெறும் கடித போக்குவரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த மருது சகோதரர்கள் இப்போது பிரிட்டிஷாருக்கு எதிராக படை திரட்டலில் கவனம் கொள்ள வேண்டியதாயிற்று. அந்த நிலையில் தம் பழைய நண்பர்களான மருது சகோதரர்களை தொடர்பு கொண்டான் வயதில் மூத்தவனான கோபால நாயக்கன். காவிரிக்கு தெற்கே உள்ள புரட்சி படைகளை ஒருங்கிணைத்து தலைமை தாங்குமாறு மருது பாண்டியரை கேட்டுக்கொண்டான். காவிரியின் வடபகுதியில் கிருஷ்ணப்ப நாயக்கனின் படைகளும் துண்டாஜி வாக் படைகளும் இணைந்தன. மலபாரில் கேரளவர்மா பழசிராஜா தயாராக இருந்தான். இந்த ஒருங்கிணைப்பின் மையமாக திகழ்ந்தான் கோபால நாயக்கன். 1800 ஜூன் 3ஆம் தேதிதான் கோவையை தாக்குவது என அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். காரணம், கோவைதான் தமிழகம், கேரளம், கர்நாடகம் என 3 பகுதிகளின் மையமாக இருந்தது. கோவையை பிடித்துவிட்டால் இந்த 3 பகுதிகளுக்கும் தகவல் அனுப்புவது எளிது என்று திட்டமிட்டார்கள். ஆனால் அதற்குள் கர்னல் வெலஸ்லியின் தலைமையில் கிருஷ்ணப்ப நாயக்கனை எதிர்த்து போரை தொடங்கியது கிழக்கிந்திய கம்பெனி. இதனால் துண்டோஜி வாக்கும் கிருஷ்ணப்ப நாயக்கனுக்கு உதவ போரில் இறங்க வேண்டியதாயிற்று. எதிர்பாராத விதமாக தொடங்கிய தாக்குதல்களால் கோவையை நோக்கிச் சென்ற படைகள் திட்டமிட்டதற்கு முன்பாகவே கோவையை நோக்கி செல்ல வேண்டியதிருந்தது. வடக்கே பிரிட்டிஷாரை எதிர்த்து போரில் இருந்ததால் கன்னட படைகளால் கோவை படைகளுக்கு உதவ வர முடியவில்லை. ஆனால் கோவையிலோ துரோகியர் மூலம் விருப்பாட்சி திட்டத்தின்படி படைகள் கோவை வருவதை அறிந்து பிரிட்டிஷார் படைகளை தயாராக வைத்திருந்தார்கள். சிறிய படை என்றாலும் இரகசிய குரில்லா தாக்குதலே இவர்களின் பலம். ஆனால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு விட்டதால் கோவை தாக்குதல் திட்டம் தோல்வியடைந்தது. கர்நாடகத்தில் துண்டாஜி வாக்கும் கிருஷ்ணப்ப நாயக்கனும் தோல்வி அடைந்தார்கள். கோபால நாயக்கனும் மனத்தளவில் சோர்வடைந்தான். இதனால் பாளையக்காரர்களின் படைகள் பின்வாங்கி அமைதி காத்தன. அந்த அமைதியை கலைத்து பிரிட்டிஷாருக்கு எதிராக மீண்டும் ஒரு தாக்குதல் முயற்சியை தொடங்கினான் கோபால நாயக்கன். 1801 ஜனவரியில்
யதுல் நாயக்குடன் இணைந்து ஒரு பெரும் மக்கள் கலகத்துக்கு வித்திட்டான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.